நல்ல பேக்ரவுண்ட் இருக்கா? நல்ல பேக்ரவுண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கு, பரிசுத்த ஆவியானவரின் மீது வைத்த அபிஷேகம். அவ்வளவுதான். இன்றைக்கு அதுதான் என்னை தூக்கி நிறுத்தினது, அதுதான் என்னை பலப்படுத்தினது, அநேக சாட்சிகளை எழும்ப பண்ணினது, அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. என் மீது வைத்த தேவ அபிஷேகம் தான். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லப்பா, எனக்கு நல்ல படிப்பு இல்லை, நல்ல தாளந்துகள் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் என் தலையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. இதை வைத்து நீர் என்ன செய்ய முடியுமோ அதை என் வாழ்க்கையில செய்யுங்க செய்யுங்கன்னு தினந்தோறும் ஆண்டவரிடத்துல கேட்பேன். தினந்தோறும், ஆண்டவரே என்னை வச்சு ஏதாவது உங்களால செய்ய முடியும்னா நீங்க செஞ்சிருங்கப்பா. மனிதர்கள் என்னை கைவிட்டார்கள், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டார்கள், என் உறவினர்கள், என் உறவுகள், என் எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனா நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு கைவிட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன வச்சு உங்களால ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா நீங்க தயவு செஞ்சு என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு என்னைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரிடத்துல என் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுத்தேனோ அன்னிலிருந்து இந்த நொடி வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதே, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறதே